ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள். லா ஃபார் காமன் மேன். காமன் மேன் என்று சொல்லக்கூடிய சாதாரண மக்களுக்கு தங்களுடைய சட்டங்களை பற்றி ஓரளவு புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்துடன் தான் இந்த வீடியோவை, இந்த சேனலை நான் ஆரம்பித்துள்ளேன். பல சட்டங்களை பற்றி பேசியுள்ளேன், பேசவும் உள்ளேன். அந்த வகையில் நான் இன்று பேச இருக்கக்கூடிய சட்டம் வருமான வரி சட்டம் 1961. அது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. அதில் ஒரு பிரிவு செக்ஷன் 54. அதாவது நான் எங்கே சென்றாலும் ஒரு சிலர் என்னை கேட்பார்கள், வீடு ஒன்று விற்கப் போகிறேன், கேபிட்டல் கெயின்ஸ் கட்ட வேண்டி வருமா, எவ்வளோ கட்ட வேண்டி வரும் என்று கேட்பது உண்டு. அவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ. சாதாரண மக்களுக்காக என்பதால் ரொம்பவும் டெக்னிக்கலாக பேசாமல் அவர்கள் ஈஸியாக புரிய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இதை பேச உள்ளேன். அதாவது ஒரு வீட்டை விற்கிறீர்கள், குடியிருக்கக்கூடிய வீட்டை. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம், அதாவது ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் என்று சொல்வது உண்டு. அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக இருந்தால், அதாவது அந்த வீடு உங்களிடம் 2 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் அதற்கு பேர் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். அதை விற்று வரக்கூடிய அதில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த லாபத்திற்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் என்று பெயர். அதற்கு கட்டக்கூடிய வரிக்கு, இன்கம் டேக்ஸுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் என்று சொல்வது. அதிலிருந்து எக்ஸம்ஷன் எப்படி கிளைம் பண்ணுவது என்கிறது தான் இந்த செக்ஷனில் கூறப்பட்டுள்ளது. ஒரு சில கண்டிஷன்ஸ் உண்டு. அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது நான் இப்போ கூறுகிறேன். நம்பர் 1, நீங்கள் இண்டிவிஜுவலாக, தனிநபராக அல்லது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருக்க வேண்டும். 2வது, நீங்கள் விற்கக்கூடிய இந்த சொத்து ரெசிடென்ஷியல் ஹவுஸாக இருக்க வேண்டும், அது குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். இந்த குடியிருக்க வீடு 2 ஆண்டுகளுக்கு மேல் உங்களிடம் இருந்திருக்க வேண்டும் அல்லது இருக்க வேண்டும். இந்த விற்று வரக்கூடிய பணத்தை வைத்து ஒரு புது வீடு வாங்கலாம் அல்லது கட்டலாம். கட்டினால் வாங்கினால் அதற்கு எக்ஸம்ஷன் உண்டு. எவ்வளவு எக்ஸம்ஷன் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த புது வீட்டை வாங்குவது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட், அல்லது கேபிட்டல் கெயின்ஸ் which ever is lower. அதாவது உதாரணத்துக்கு ஒரு வீட்டை 1 கோடிக்கு இப்பொழுது விற்கிறீர்கள், அதை 4 ஆண்டுகளுக்கு முன்பு 50 லட்சத்துக்கு வாங்கினீர்கள். கேபிட்டல் கெயின்ஸ் 50 lakh. அதில் இந்த காஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸேஷன் என்று ஒன்று உண்டு. அது ஒரு கால்குலேஷன் உண்டு. அந்த கால்குலேஷன் செய்தால் உங்களுடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 60 லட்சமாக வரலாம், 70 லட்சமாக வரலாம். ஸோ நெட் கேபிட்டல் கெயின் 30 லாக்காக இருக்கலாம் அல்லது 40 லாக்காக இருக்கலாம். அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். அந்த கேபிட்டல் கெயின்ஸ் ஆர் த காஸ்ட் ஆஃப் த நியூ ஹவுஸ் which ever is lower, அதுதான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதுக்கு தான் அடுத்து எப்போ அந்த புதிய வீட்டை வாங்க வேண்டும் அல்லது கட்ட வேண்டும் என்றால், இந்த பழைய வீட்டை விற்பதற்கு 1 ஆண்டுக்குள், அதாவது within 1 year before sale of this old house, ஒரு வீட்டை வாங்க வேண்டும். அல்லது பழைய வீட்டை விற்ற 2 ஆண்டுகளுக்குள் ஒரு புதிய வீட்டை வாங்க வேண்டும். அல்லது பழைய வீட்டை விற்ற 3 ஆண்டுகளுக்குள் ஒரு வீட்டை கட்ட வேண்டும், புதிய வீட்டை. அதே மாதிரி அந்த புதிய வீட்டை 3 ஆண்டுகளுக்குள் நீங்கள் விற்கவும் கூடாது. இப்போலாம் 2 வீடுகள் கூட வாங்கலாம். பட் அது மேக்ஸிமம் கேபிட்டல் கெயின்ஸ் எவ்வளோனா 2 crore ஒன்ஸ் இன் லைஃப் டைம். இது அந்த எக்ஸம்ஷன். ஒருவேளை உங்களால் இந்த புதிய வீட்டை வாங்க முடியவில்லை என்றால், நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் டெபாசிட் அக்கௌண்ட் ஸ்கீம் ஒன்று உள்ளது, நேஷனலைஸ்டு பேங்க்ஸில் உள்ளது. அதில் டெபாசிட் செய்துவிட்டு பின்பு அதை விட்ரா பண்ணி வீடு கட்டலாம் அல்லது வாங்கலாம். இதுதான் இந்த செக்ஷன் 54 சொல்லப்பட்டுள்ளது. ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது சாதாரண மக்களுக்காகவே. அது ஆடிட்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அட்வொகேட், டேக்ஸ் கன்சல்டன்ட்ஸ், இவருடைய இம்மிடியேட் ஹெல்ப் அல்லது அசிஸ்டன்ஸ் இல்லாத நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ. இதற்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அருகில் உள்ள சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அட்வொகேட், டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று எண்ணினால் லைக் கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.